இதோ வருது பார். தேங்க்ஸ் சிவா. ரொம்ப தொல்லாத. பால் கையில இருக்க வரைக்கும் தான் சந்தோஷம். ஆனா அது நடக்காது. ரொம்ப ஆசைப்படாத. கிரேக் ஜாக்கிரதை. ஏய் கிரேக், உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? உனக்கு சான்ஸே இல்ல. அப்படின்னு யாரு சொன்னாங்க? கிரேக் ஏன் ஜோயி எதிர்த்து விளையாடுறான்? டீம் எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? இல்ல, இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அவ்வளவுதான். பாதி இந்த டீம்ல சேர்ந்தவங்களும் பாதி நிஞ்சாஸோ இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ஒரு ஜாலிக்கு தான். விடுங்க விடுங்க. அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாதுல்ல? சிரிச்சிட்டேன் போதுமா? கோல் போடு. சாரி நண்பா, பால் நான் எடுத்துட்டு போறேன். இல்ல பால் பிடி. நான் பாத்துக்கிறேன். பால் சமையா பறக்குது. சிவாவும் சூப்பரா கலக்குறான்ல. எல்லாரும் என்ன பண்றீங்க? விளையாட நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி ஆபத்தான ஒர்க் சைட் ஒண்ணு இருக்கு. யாரும் நுழைய கூடாத இடமா அது? ரொம்ப ஆபத்தான இடமா அது? கரெக்ட்டா சொன்ன. அதேதான். தப்பி தவறி யாரும் அந்த பக்கம் போயிடவே கூடாது. அப்ப சரி, உங்களை நான் நம்புறேன். ஆம்பி தியேட்டர் கிட்ட அடுத்த சேலஞ்ச பத்தி நான் சொல்ல போறேன். எல்லாரும் அங்க வந்து சேருங்க. ஏய் லீலா, வேணும்னா ஒரு கோல் போட ட்ரை பண்ணு. நான் அதை போக விடவே மாட்டேன் பாரு. அப்படியா? அதையும் பாத்துடலாமா? ஏய், சொன்னல எப்படி தடுத்தேன் பாரு. போச்சுடா. வாவ், சூப்பரா அடிச்ச ஜோயி. போக கூடாத இடத்துக்கு பால் போயிடுச்சு. அது எங்க கேமோட பால். இப்போ நாங்க என்ன பண்றது? அது எனக்கும் தெரியல. சீக்கிரம் வாங்க, ஃபோரம்க்கு போலாம். பால் கூப்பிட்டார்ல, லேட் ஆயிட போகுது. இப்போ நம்ம என்ன பண்றது? அது ஒரு அபிஷியல் பால். அது இல்லாம நம்மளால கேம் ஆட முடியாது. அது எப்படியாவது நம்ம எடுக்கணும். ஆனா அந்த இடத்துக்கு நம்ம யாருமே போக கூடாதுல்ல. கிரேக் சொல்றது கரெக்ட் தான். நம்ம பால் கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம். சான்ஸே இல்ல. இப்பதான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாரையுமே சேர்த்து திட்டுவாரு. அப்ப நம்மள தான் அந்த பாலை போய் எடுத்தாக்கணும். ஜோயி தான் அந்த பால் அங்க அடிச்சான். அதனால இந்த டீம் ஆளுங்க தான் என்ன செய்யணும்னு சொல்லணும். ஆமா ஜோயி, நீ எதுக்காக பாலை வேணும்னே அங்க அடிச்ச? ஆமா ஸ்லை, எனக்கு வேற வேலை இல்ல, அதனாலதான் அங்க அடிச்சேன். சரி, அந்த பால போய் எடுக்கலாம். பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். நான் நேரா ஆம்பி தியேட்டருக்கு வந்துடுறேன். நாங்களும் வரோம். நானும் வரேன். ஏன்னா அந்த பால் எங்களுக்கு சொந்தம். சரியா சொன்ன. நாங்களும் வரோம். இரு, நானும் வரேன். என்ன ஸ்லை, நீ என்ன பண்ண போற? இப்ப சாமியை நீயே ஹீரோ ஆக்கிட்டியா? நீ போலனா நீ கோழையாயிடுவ. என்ன, நான் கோழையா? என்ன தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன்? இருக்க, நானும் வரேன். நாங்களும் வரோம். எல்லாம் ஒழுங்கா போகணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உனக்கு எவ்வளோ நல்ல மனசு. ஈனஸ்க்கு அவ ஃப்ரெண்ட்ஸ பத்தி மட்டும் தான் கவலை. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த இடத்துல ரொம்ப ஆபத்துன்னு பால் திரும்ப திரும்ப சொன்னாருல, அதனாலதான். எல்லாரும் ஜாக்கிரதையா போகணும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முதல்ல யாரும் மாட்டாம இருக்கணும். டீமால நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அப்படி சொல்லாத. உங்க பிளேயர்ஸை யாரும் வற்புறுத்தி அங்க கூட்டிட்டு போல. கரெக்ட் தான். மேஜிக்ஸ பொறுத்த வரைக்கும் நாங்க யாரும் அதுல சம்பந்தப்படலப்பா. எப்படி ஆமா, பேசுறாங்க? சொன்னேன். இல்ல, என் கணக்கு எதுவும் தெரியல. என் கணக்கும் பால் தெரியல. எனக்கும் தெரியல. பால் எங்க போய் விழுந்தது? அந்த பேரலுக்கு கீழே தான் கொஞ்சம் பாரு. பயப்படாத, நல்லா ஆழமா தேடிப்பாரு. உதவி செய்ய நாங்க இருக்கோமே. பால் வந்தா நாங்க சொல்றோம். அது வரைக்கும் பாலை தேடு. ஹேய், எல்லாரும் வந்தாச்சா? அப்ப அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிக்கவா? என்ன இது? மத்தவங்க எல்லாரும் எங்க? அது வந்து அப்படியே வெளிய போயிருக்காங்க. தி டீம் டார்க் சைடு நிஞ்சாஸ்ல இருந்து பாதி பேரை காணோமே. சொன்ன நேரத்துக்கு இங்க வரணும்னு அவங்களுக்கு தெரியாதா? நான் ரவுண்ட்ஸ் முடிஞ்சு இங்க வரும்போது எல்லாரும் இருக்கணும்னு சொல்லியிருந்தேனே. எல்லாரும் எங்க போனாங்க? அப்போ சேலஞ்ச அனௌன்ஸ் பண்ண முடியாது. அலாரம் அடிக்குதுன்னா அங்க யாரோ போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துருங்க. யாராவது இருக்கீங்களா? இங்க பப்ளிக் யாரும் வரக்கூடாதுன்னு தெரியும்ல. வெளியே வாங்க, வாங்க வெளியே. டிபிக்ஸ், நீ இங்க என்ன பண்ற? ஆனா எனக்கு வேற குரல் கேட்டுதே. வந்தவங்க இங்க இருந்து போயிட்டாங்க போல இருக்கு. சரி வா, ஃபோரம்க்கே போகலாம். நான் இன்னும் சேலஞ்ச் அனௌன்ஸ் கூட பண்ணல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் போயிட்டாரு. நல்ல வேலை. இல்லனா எல்லாரும் பால கண்டுபிடிச்சிட்டேன். கூல். இப்ப பாலுக்கு முன்னாடி நம்ம அங்க போகணும். சீக்கிரம் வாங்க. ஒரு வழியா தப்பிச்சாச்சு. சாமி, இங்க நீங்க இருக்க கூடாது. ஏன், என்னாச்சு? அலாரம் அடிச்சிருச்சு. பால் உங்களை பாத்துட்டாரா? இல்லையே, இது வரைக்கும் எங்களை பாக்கல. ஒரு வழியா எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டோம். அவர் எங்களை பாக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க வரமாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நானும் எச்சரிக்கை பண்ணல. இல்ல, அது வந்து இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லலைன்னா நாளைய கேம் நான் கேன்சல் பண்ணிடுவேன். அதனால மரியாதையா உண்மையை சொல்லுங்க சீக்கிரம். அடுத்து எங்களோட கேம். நாங்க எந்த தப்பு பண்ணவே இல்ல. தேவையில்லாம ஏன் எங்களை தண்டிக்கிறீங்க? ஆனா நீ இங்கதான் இருந்த ஸ்லை. உன்னோட டீமோட 2 ஆளும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா இதெல்லாம் எங்களோட தப்பு கிடையாது.
இதெல்லாம் அந்த ஜோயோட தப்பு தான். என்னது? அவன் தான் பால இங்க அடிச்சது. ஆமா நான் தான் அடிச்சேன். ஆனா ஸ்லைட் தானே இதை எடுத்துட்டு வரலாம்னு ஐடியா கொடுத்தான். பொய் சொல்லாத. சிவா தான் அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தா. அவதான் இதெல்லாமே ஆரம்பிச்சு வச்சா. தப்பா பேசுற? சொல்றது நீ தான் தப்பு பண்ணிருக்க. சிவா மேல பழி போடாத. மேஜிக்ஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நிஞ்சாஸ் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அவன் வந்ததே தப்பு. டார்க் சைட் எல்லார் மேலயும் பழி போட்டுட்டே இருக்காங்க. எல்லாமே எடி மேல பழி போடாதீங்க. நிறுத்துங்க. எல்லாரும் இங்க வாங்க. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய உத்தரவை மீறி இருக்கீங்க. ஆபத்தான வேலையை பண்ணிருக்கீங்க. அடுத்தவங்க மேல பழிய போடுறீங்க. உங்க எல்லாருக்கும் பொறுப்பே இல்லாம போச்சு. என் பேச்சை நீங்க மீறி நடந்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களால ஃபாரம்ல விளையாடவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க பால்? சாம்பியன்ஷிப் கேம் நான் கேன்சல் பண்றேன். என்ன என்ன சொல்றீங்க? உண்மையாவா? இதெல்லாம் அநியாயம். தப்பே பண்ணாதவங்களுக்கு தண்டனையா? சாம்பியன்ஷிப்பையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாரா? எத்தனை நாளைக்கு? அது அவர் சொல்லல. எங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. அதான் நாங்களும் கேட்கல. நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணுட்ட. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர் வார்த்தையை மீறினதுனாலதான் அவங்கள அவர் தண்டிச்சிருக்காரு. ஆனா சாம்பியன்ஷிப் இப்படி நடுவுல விட முடியாதுல்ல. அவரோட மனசை மாத்த நம்மளால எதுவும் பண்ண முடியாதா? நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்கன்னு பால்க்கு முதல்ல புரிய வைக்கணும். உங்க பொறுப்புகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவருக்கு தெரியணும். மறுபடியும் அவருக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அத எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆனா உங்களால அது முடியுமானதான் எனக்கு தெரியல. என்ன சொல்ற? பொறுப்பா நடந்துக்கோங்க. அவர் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும்னு காட்டுங்க. அதான் எப்படின்னு கேக்குறோம். நீங்களே புதுசா ஒரு கேம் ஆர்கனைஸ் பண்ணி காட்டணும். எல்லா ரூல்ஸையும் நீங்க ஒழுங்கா மதிக்கணும். உங்களை ஒருத்தர் கண்காணிக்கிற மாதிரி நீங்க வச்சுக்க கூடாது. நீங்க எவ்வளவு பொறுப்பானவங்கன்னு அப்பதான் அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க பொறுப்பா நடந்துக்கணும். ஆனா இப்படி முயற்சி பண்ண பால் எங்களை அனுமதிப்பாரா? கேக்குறதுல தப்பு இல்ல. எனக்கு ஓகே. ஆனா இதுல உங்களுக்கு எல்லாம் சம்மதமானு சொல்லுங்க கைஸ். வேணும்னா நானே அவரை கேட்டு பாக்குறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. யார் யார் மோத போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. சேலஞ்ச் என்னங்கறதையும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஃபீல்டையும் நீங்க தான் முடிவு பண்ணணும். யாரும் சண்டை போடாம ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் ரூல்ஸை மதிக்கணும். உங்களால இதெல்லாம் முடியும்னா நான் போய் பால் கிட்ட வேணா பேசி பாக்குறேன். உங்களுக்கு சம்மதமா? என்ன சொல்றீங்க? இதுக்கு ஓகே தானே? இது விட்டா நமக்கு வேற வழியும் கிடையாது. எனக்கு ஓகே தான்ப்பா. முடிவு பண்ணியாச்சுல. நாங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றோம். நீ போய் பால் கிட்ட பேசு. அப்போ ஓகே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாளைக்கு டீமுக்கும் நிஞ்சாஸ்க்கு ஒரு கேம் பிளான் பண்ணிருந்தோம்ல, அதே விளையாடிடுவோம். இந்த மேட்ச் சாம்பியன்ஷிப்ல கணக்கு வராது. அதனால அவங்க ஒத்துக்க தான் செய்வாங்க. கரெக்டா? எங்களுக்கு இதுல முழு சம்மதம். அப்ப சேலஞ்ச் என்ன? நாளைக்கு சேலஞ்சுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பொதுவா கோல் சைஸ் சின்னதா இருக்கணும். கோல் போட போட அதோட சைஸ் பெருசாகும். அதனால யார் நிறைய கோல் போடுறாங்களோ அவங்களுக்கு நல்லது. உண்மையிலே பிரமாதம். எதிர்பார்க்கவே இல்ல. தேங்க்ஸ். அப்ப ஃபீல்ட் எதுன்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது எதுன்னா பிரமிடட் பில்டிங்கோட செகண்டை பயன்படுத்திக்கலாம். அதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கும். சரி சரி, நேரத்தை வீணடிக்காம உடனே பிராக்டிஸ் ஆரம்பிங்க. சரியா? நாங்க எப்படியாவது ஜெயிக்கணும். பேசிட்டே இருக்காம பாஸ் பண்ணு. கலக்குற சிவா. புடிச்சிட்டேன் பாத்தியா? தடுத்துட்டேன். இந்த வாட்டி விட மாட்டேன். சூப்பர் சிவா. ஓகே गाइस, ரெடியா இருக்கீங்களா? நிஞ்சா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க? நாங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். ஓகே, நம்ம எங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நாங்களாவே பிராக்டீஸ் பண்ணுமா? ஆமா, வேற வழியில பிராக்டீஸ் பண்ணுங்க. யாரோட உதவியும் இல்லாம பொறுப்பா நடந்துப்பீங்கன்னு பால்க்கு நிரூபிக்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, புரியுது. வாங்க பிராக்டீஸ் பண்ணலாம். சூப்பர் ஜோய், பால் போடு. எப்படி பிடிச்சிட்டல? சிறந்த கோல் கீப்பர் யார் சொல்லுங்க? அதுல என்ன சந்தேகம்? நிச்சயமா நீதான். ஆமா. யாருக்காவது அடிபட்ட நான் பொறுப்பு இல்ல. பால் நீ நினைக்கிற மாதிரி வராது. செமையா சொதப்புன. சரி, ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணீங்க. நீங்க எல்லாரும் சீரியஸா ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி பால் கிட்ட போய் பேசுறேன். நாங்க விளையாடுறது பார்க்க நிச்சயம் அவர் வருவாரா? பனிஷ்மென்ட் அவர் கேன்சல் பண்ணுவாரா? நிஜமாவே அடுத்த வீக்கெண்ட்ல நம்மளால விளையாட முடியுமா? பொறுமை கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அவரை சமாதானப்படுத்துறேன். அவர் ஆபீஸ்ல இருக்கும் போதே உங்க கேம பார்க்க சொல்லி அவர்கிட்ட நான் சொல்றேன். உங்க பர்ஃபார்மன்ஸ் அவர் அங்க இருந்தே பாப்பாரு. அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்த வேண்டியது நீங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் தான். புரியுதா? முக்கியமா சண்டை போடாதீங்க. நான் இப்போ போயிட்டு வரேன். சரி, பால் அவரோட ஆபீஸ்ல இருந்தே நம்மள பாக்குறதா இருந்தா நம்ம கேமுக்கு யாரு ரெஃபரியா இருப்பாங்க? அதானே.
ரெஃபரி யாரா இருந்தாலும் சரி அவங்க நடுத்தனமா தான் இருக்கணும். நமக்கும் நிஞ்சாக்கும் சப்போர்ட் பண்ண கூடாது. அப்ப டாக் தான் சரியான ஆளு. அவர் நம்மளோட கோச்சர், ட்ரைனர், அப்புறம் சாமியோட அண்ணன். சரி, யாரா இருந்தாலும் நம்ம கேமை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எதுவும் தப்பு பண்ண கூடாது. சிறந்தவங்களா இருக்கணும். அப்படின்னா இருக்கிறதுலே சிறந்த பிளேயரை தேர்ந்தெடுக்கணும். ஸ்லை தான் கரெக்ட். என்ன நானா? என்ன சான்ஸே இல்ல. போன தடவை இவன் ரெஃபரியா இருக்கும்போது என்ன நடந்துச்சு நாங்க தான் பார்த்தோமே. எது எப்படியோ எங்களுக்கு ஜாரா ஓகே. ஆமா, அவ எங்களுடைய தங்கச்சி. நாங்க அவளை நம்புறோம். அவ என்ன சொன்னாலும் நாங்க அதை தாராளமா செய்வோம். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? ஏன்னா எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஒத்துக்கல. என் விருப்பத்தை சொல்ல எனக்கு உரிமை இருக்குல்ல, அவ்வளவுதான். நான் சூப்பரா ரெஃபரியா இருப்பேன். நான் ரெஃபரியா இருக்கேன். இல்ல என்ன ஸ்லைடா இருப்பான். பப்ளு, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? நான் இங்க ஃபுட்பால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. யார் ரெஃபரியா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. ரெஃபரி யாரா இருந்தா என்ன? எங்க டீம் சாம்பியன்ஷிப் குள்ள எப்படியாவது நுழையணும். நான் நினைக்கிறது தான் நீயும் நினைக்கிறியா? நிச்சயமா. அவங்களே ஒரு மேட்ச் ஆர்கனைஸ் பண்றாங்களா? சாம்பியன்ஷிப் பண்ண சஸ்பெண்ட் பண்ணியாச்சே. இல்ல இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். இது எந்த கணக்குலயும் வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்க செஞ்ச தப்ப சரி செய்ய நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். உங்க நம்பிக்கையை பெறணும்னு நினைக்கிறாங்க. நிஜமாவா? ஆமா, சட்டதிட்டங்களை மதிச்சு நடக்கணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ரெஃபரியே இல்லாம நேர்மையா விளையாட போறாங்களாமா. எனக்கு தெரியல டாக். அவங்க என்ன தலகுனிய வச்சுட்டாங்க. உங்க நிலைமை புரியுது பால். எல்லாருமே சின்ன பசங்க தானே. தவறுகள்ல இருந்து தான் எல்லாத்தையும் கத்துப்பாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கொடுத்தாகணும்ல. என்ன சொல்றீங்க? சாம்பியன்ஷிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீயும் நானே இங்க தனியா தான் உட்கார வேண்டியிருக்கோம் இல்லையா டிபெக்ஸ்? பாத்தீங்களா, அதுவே ஒத்துக்குச்சு. அப்படின்னா சரி, உனக்காக நான் உங்களுக்கு 2வது சான்ஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. தேங்க்ஸ் பால், நீங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. உங்க நம்பிக்கையை அவங்க காப்பாத்துவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னது, பப்ளு ரெஃபரியா இருக்கணுமா? ஆமா, அவன் எதுக்கு? என்ன, அவன் சாம்பியன்ஷிப்பை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டுட்டு இருக்கான். அவன் எல்லாருக்கும் நியூட்ரலா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் எந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறா. அதனாலதான் இவன் கரெக்டா இருப்பான்னு எங்களுக்கு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் ஓகேன்னு தான் தோணுது. எனக்கும் தான். நீங்க சொல்றது சரிதான். அப்ப நான் வேடாமா? சரி, எல்லாருக்கும் சம்மதம் தானே? நோ, நான் ரெஃபரியா இருக்க விரும்பல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா எல்லாரும் ரெஃபரியை ரொம்ப மோசமா பேசுவாங்க. ஏதாவது தப்பாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்னதானே குறை சொல்லுவீங்க. ஆனா எங்களுக்கு உதவி தேவை. நீ ரெஃபரியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். முடியாது, வேற யாரையாவது பாத்துக்கங்க. ஏய், நான் இன்னும் ரெடியா தான் பாருக்கேன். கனவுல கூட நடக்காது. ஏன் தேவையில்லாம ஆசைப்படுற? இங்க பாரு சாமி, தேவையில்லாம அவனை பார்த்து அப்படி எல்லாம் பேசாத. நீயா தனியா முடிவெடுக்கலாம் முடியாது. ஆமா கண்டிப்பா முடியாது. இப்படி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டை போட்டா எப்படி? அப்புறம் நம்ம எப்படி ஒழுங்கா ஒரு முடிவு எடுக்க முடியும்? கரெக்ட் தான். பொதுவா பால் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பாரு. ஆனா நம்ம சண்டை போடுறத பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. கமான் பப்ளோ, நீயே ஒத்துக்கோ, இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகும். மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்ல. முதல்ல இத்தனை பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். என்னது? நானும் இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். எல்லாரும் அமைதியா இருங்க. பால் வந்துட்டு இருக்காரு. அமைதியா இருங்க. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க, நல்ல விஷயம்தான். அப்போ சரி, டேக் வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னா மேட்ச் நடத்த போறீங்களாமே. அப்போ இது ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்கும் இல்லையா? மொத்த மேட்சா நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பாலுடைய ரூல்ஸை நீங்க மதிச்சு நடந்தீங்கன்னா அடுத்த வீக்கெண்ட்ல டோர்னமெண்ட்டை நடத்த நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? நன்றி பால். ரொம்ப நன்றி பால். இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க நடக்க மாட்டோம். நானும் நம்புறேன். அந்த டோர்னமெண்ட் நடக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. சரி, நான் என் ஆபீஸ்ல உட்காந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன். டேக் சேலஞ்ச பத்தி சொன்னா, ஆனா யார் ரெஃபரின்னு சொல்லவே இல்லையே. நான் தான் ரெஃபரி. அப்படியா? சந்தோஷம். மேட்சை நீ ஒழுங்கா நடத்துவேன்னு நான் நம்புறேன் பாப்லோ. சாமியன் லார்ட், ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி. முதல்ல மாலை கொஞ்சம் போடுறியா? அப்ப சரி, இதோ போடுறேன். இன்னொரு விஷயம், நிஞ்சாஸ் எனக்கு சூஸ் பண்ண சேலஞ்ச பத்தி நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்க ஸ்கோர் பண்ணும்போது எதிர் டீமோட கோல் போஸ்ட் பெருசாகிக்கிட்டே போகும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கோல் போஸ்ட் நார்மல் சைஸை விட பாதி தான் இருக்கும். நிஞ்சாவோட கோல் போஸ்ட் வெஸ்ட் சைட்ல இருக்கிற கண்டெய்னர் இல்ல அது ஈஸ்ட் சைட்ல இருக்கு. அப்புறம் த டீம்க்கான கோல் போஸ்ட் ப்ராமினோட வெஸ்ட் சைட்ல இருக்கும் இல்ல சவுத் சைட்ல இருக்கும். புரியுதா? உங்க எல்லாருக்கும் ஓகேனா இனி நான் கேம் ஆரம்பிக்கிறேன். ரெடியா இருக்கீங்களா? என்ன பால் பாக்குறியா? ஏய், அது ஃபவுல். உனக்கு ஆகலையே. எனக்கு ஆகல. லார்ட் என்ன பயங்கரமா போட்டு அழுத்திட்டான். பெப்ளோ அத ஃபவுல்னு சொல்லிருக்கணும்ல. கரெக்ட். பால் எடுத்துட்டு போ கிரேட். பால் அவங்க கிட்ட கொடுத்துறாத. அப்படிதான். ஏய், எங்க ஓடுற? பால் கொடு. பால் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த பால் புடி. யோசிக்காதலனா பால் ஆடி. இந்தா.
ஃபவுல். இந்த லூனா எடுத்துட்டு போ. பால் விடக்கூடாது, பிடிக்கணும். கிரேக், பால் பிடி. நீ எங்க ஒன்னால விட மாட்டே, பால் எனக்கு தான். ஓ நோ, ஓ நோ. The team ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? அவ கையால அடிச்சா ஒண்ணுமே புரியல. ஏன் அவ ஃபவுல் பண்ணிட்டான்? இல்ல நான் அத பார்க்கலையே. நீ வேணா பார்க்காம இருக்கலாம், அவன் கையால தான் அடிச்சான். நிஞ்சஸோட கோல் போஸ்ட் பெருசாகுது. அது நிஜமாவே ஃபவுல் தான். ஆமா, அவ ஃபவுல் கொடுத்திருக்கணும். ஓகே சிவா, பால் அடி. அவ கோல் அடிக்காம தடுத்துரு. லூனா ஃபவுல் பெனால்டி கிக் அது. நான் அவளை தொடவே இல்ல. இல்ல நான் அத பார்க்கவே இல்ல. நிஞ்சஸ்க்கு பெனால்டி கிக். இது ஃபவுல் இல்ல. அது ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? என்ன அவங்களே ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பாத்துப்பாங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாப்லோக்கு இது பழக்கம் இல்ல இல்லையா, அதனாலதான். என்னத்த முயற்சி பண்றான் அவன். லீலாவுக்கு தான் பெனால்டி கிக். இப்ப ரெண்டு டீம் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. ரெண்டு டீமோட கோல் போஸ்டும் பெருசாகுது. இந்த சமி சாமி இந்தா. விட மாட்டேன். இந்த பால் எனக்கு தான் சொந்தம். டீமுக்கு 2 பாயிண்ட்ஸ். இதுதான் கோல். முதல்ல அடிச்சது கணக்கே இல்ல. அது ஃபவுல் உனக்கு தெரியாதா? சரி விடுங்க, நமக்கு தான் பெனால்டி கிடைச்சிடுச்சுல. அப்புறம் என்ன, தேவையில்லாம பேசாதீங்க. நிஞ்சா கோல் போஸ்ட் மறுபடியும் பெருசாகுது. அவளை விட்டுறாத லூனா. ஆஹா, கோல் பெருசாச்சு. கோல் போட்டேன் கண்ணா. என்னது, கோல் போட்டுட்டாளா? இப்ப ரெண்டு டீமும் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. இப்ப the டீமுக்கு 3 பாயிண்ட்ஸ். லீலா இந்த கோல் போடு. ஓகே. நான் வேணும்னே பால் தொடல. இப்ப ரெண்டு பேரும் சமமாயிட்டாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? பப்ளிக் சொன்னது கரெக்ட் தான். அவன் ரெஃபரியா இருக்க லாய்க்கே இல்ல. ஆமா, நம்ம வேற யாரையாவது சூஸ் பண்ணிருக்கலாம். நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி நடக்குது. டேக், ஐ அம் சாரி. அவங்களுக்கு இன்னும் பொறுப்புங்கிறதே வரல. அதுக்குள்ள முடிவெடுக்காதீங்க. இன்னும் ஒரு நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் முடிய போகுதுல்ல. செகண்ட் ஹாஃப்ல அவங்க ஒழுங்கா விளையாடுவாங்கன்னு நம்புறேன். நீ தான் அப்படி நினைக்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. வீக்கெண்ட் டூர்னமெண்ட் பத்தி என் முடிவு மாற போறது இல்ல. இல்ல பால், இந்த தடவை ரூல்ஸ் படி தான் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அவங்க இன்னும் கத்துக்கறாங்க. நான் வேணும்னா ஒரு தடவை அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். இதோட கேமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. இதெல்லாம் வேலைக்காகவே ஆகாது. தேவையில்லாம நாமளே நம்ம புண்படுத்திட்டு இருக்கோம். நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இது ஃபுட்பால் மாதிரி போகல, ரெஸ்லிங் மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? பப்ளு ரொம்ப அலட்சியமா இருக்கான். அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். அதுவும் ஃபவுலா இருந்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எந்த பிரச்சனையும் இல்லாம கேம் முடிக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பாலுடைய நம்பிக்கையை பெறணுங்கிறதுக்காக தானே இப்ப எல்லாரும் மேட்ச் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? ஏன் இப்படி பண்றீங்க? நாங்களும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எங்க தப்பு இல்ல. பப்ளோ தான் சரியா பண்ண மாட்டேங்கிறான். என்னது? இப்படியே போய்கிட்டு இருந்தா இதுதான் உங்களுடைய கடைசி மேட்சா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் இன்னைக்கு நியாயமா விளையாடுனீங்களா? நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாரும் அவங்களுடைய தவறுகளை ஒத்துக்கிறதே கிடையாது. இனிமேலாவது ஒழுங்கா விளையாடுவீங்களா மாட்டீங்களா? சரி, அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணோம்? சாமி கைப்பட்டு கோல் போச்சு, அதுதான் முதல் கோலா? லீலாக்கு தேவையில்லாம ஒரு பெனால்டி கிக். தெரியும்ல, எதுக்குமே இப்படி பொறுப்பெடுத்துக்க மாட்டோம்னு. நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேக் எதை பத்தி சொல்றாருன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் மட்டும் பால் அங்க அடிக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்ல, உன் தப்பு இல்ல. அதானே உண்மை. பால் கிட்ட சொல்லாம நானும் லாடும் அந்த இடத்துக்கு போனது தப்பு தான். நாங்க அவசரப்பட்டுட்டோம். இது ஒருத்தரோட தப்பு இல்ல, எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க கேம் விளையாடுறத பாக்கும்போது அப்படி தெரியலையே. எல்லாத்துக்கும் பாப்லோவை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க, அவன் இடத்துல நீங்க யாராவது இருந்தா பழக்கமே இல்லாத ரெஃபரி வேலை பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? உண்மைதான். நாங்க அவனை ரொம்ப குறை சொல்லிட்டோம். அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பால், காலையில இருந்து நடந்து எல்லாத்துக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆமா, எங்க டோர்னமெண்ட்டை நாங்களே கெடுத்துக்கிட்டோம். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். உங்க பேச்சை கேட்காம தடை செய்யப்பட்ட இடத்துக்கு போயிருக்க கூடாது. நாங்களும் அவங்க போனதை தடுக்கவே இல்ல. நான் இந்த மேட்ச்ல ரெஃபரியா இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அதனால தான் நான் அந்த வேலையை ஒழுங்கா செய்யல. என்ன மன்னிச்சிடுங்க. எங்க நடவடிக்கைக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆமா, கரெக்ட் தான். நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, இனிமே ஃபீல்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. சரியா நடந்துப்பீங்கல்ல? மறுபடியும் உங்களை நம்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? என்ன தடுக்க பாக்குறியா? டைம் ஆச்சு. ரொம்ப நேரம் பாலை கையில வச்சிட்டு இருந்த. ஓ சாரி. லூனா, அந்த பால் பிடி. பால் என் கையில பட்டுச்சு. சொன்னதுக்கு நன்றி லூனா. பாத்தீங்களா, கத்துக்கிட்டாங்க. ஆல் ரைட், இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. ஜோய் பாஸ் பண்ணு. ஈனஸ், நான் பாத்துக்கறேன். இதோ பாஸ் பண்றேன். Thank you, Greg. இப்ப கோல் போட்டுறேன்.
The team 4 கோல் போட்டாங்க. மேட்ச் முடிய இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. சாரி இனஸ், அடிபட்டுருச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ முன்னாடி போ சீக்கிரம். இல்ல பரவாயில்ல இனஸ். இதோட கேம் முடியுது. The team தான் வின் பண்ணிருக்காங்க. டேகும் பாலும் வந்திருக்காங்க. என்ன இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஏதோ ஒண்ண கத்துக்கிட்டீங்கன்னு நம்புறேன். ஒரு இடத்துக்கு நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்றேன்னா அது உங்க பாதுகாப்புக்காக தான். ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்காம என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. மறுபடியும் உங்க மேல நம்பிக்கை வரணுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனாலும் நீங்க எல்லாரும் பொறுப்பானவங்கன்னு எனக்கு நிரூபிச்சிட்டீங்க. அதனால அடுத்த வீக்கெண்டே நம்ம டோர்னமெண்ட்டை நான் லான்ச் பண்ண போறேன். ஓகே? ஆமா, டார்க் சைடு ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க சந்தோஷப்படணும்ல, அடுத்த வாரம் டோர்னமெண்ட் இருக்குல்ல. எனக்கு தெரியும். முதல் முறையா ஸ்லை மன்னிப்பு கேட்டால, அதுக்காக தான் வருத்தப்படுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்லை. நீ ஒரு புது வார்த்தையை கத்துக்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சமா நல்லவனா மாறிட்டு வர. இதை நினைச்சு பெருமைப்படணும். நீ என்ன கிண்டல் பண்றியா ஜோயி? இல்ல தம்பி.